மட்டக்களப்பு கோரளைப்பற்று பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் 7 தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட நிலையில் வாழைச்சேனை கோரளைப்பற்று பிரதேச சபை வளாகத்திலிருந்து அவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. இது தொடர்பில் சந்தேக நபரின் கோரளைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். மட்டக்களப்பு கோரளைப்பற்று பகுதியில் தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டமை தொடர்பிலான வழக்கு வாழைச்சேனை நீதவான் ரதீப் அகமது முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டத்தரணிகளான FHS விஜயகுமார் மற்றும் ஹபீப் ரிபான் ஆகியோர் பிரதிவாதிகள் சார்பில் இன்றைய தினம் ஆஜராகியிருந்தனர். எதிர்வரும் 18ஆம் தேதி வாழைச்சேனை பிரதேச சபையின் சபை நடவடிக்கைகள் நடைபெற உள்ளதால் இது சம்பந்தமாக அங்கு ஆராயப்பட்டு அது தொடர்பான விளக்கங்களை கௌரவ நீதிமன்றத்தில் நாங்கள் சட்டத்தரணிகளாகிய நாங்கள் அவர்களின் நிலைப்பாடு என்ன என்று கௌரவ நீதிமன்றத்தில் கூறுவோம் என்கின்ற இன்றைய சமர்ப்பணத்தை செய்திருந்தோம். அதற்கிணங்க இன்றைய தினம் 4ஆம் மாதம் 20ஆம் தேதி வழங்கப்பட்டிருந்தது.